ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். நம் யாவும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் இந்த ஒரு புதிய மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எம்எல்டி குடும்பத்தாருக்கு கர்த்தர் நல்லவராக இருந்து போதுமானவராய் அவர் செய்த மகத்துவமான காரியங்கள், அவருடைய கிரியைகளை இந்த காலவெளியில் நாம் நினைத்து அவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல நேச இந்த காலவெளியில் நம் மத்தியிலே அவர் பிரசன்னராய் அவர் இங்கே வீற்றிருக்கும் போது இந்த அதிகால வேளையிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய நம்மை முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Glory to God, Jesus. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏற்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏற்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஒரு பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பாடுவா. என் நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும்
நான் மறவேன் என்று சொன்னதால் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான் ஆத்துமாவும் தீகம் யாவும் என்று கீழ்ந்து கொண்டு செய்குவேன் ஆத்துமாவும் தீகம் யாவும் என்று கீழ்ந்து கொண்டு செய்குவேன் இயேசு என்னும் மாமமே பாடுவோமா என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே இயேசுவை நாம் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே இயேசுவை நான் ஏற்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Amen. Glory to God. இயேசு என்னும் நாமம் என் ஆத்துமாவின் கீதம். இது நம் பாடலாக நாம் எப்படி பாடுகிறோம்? உண்மையாக அதை நாம் உணர்ந்து நாம் சொல்லக்கூடுமானால் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் நம்மை நடத்தும். அந்த நாமம் இதுவரையில் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரமான நாமங்களை உடையவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அந்த நாமத்தை தொடர்ந்து நம்ம உயர்த்துவோம். இந்த அதிகால வேளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். உற்சாகமாயிருப்போம். ஏதோ நாம் எங்கேயோ நம்ம போயிருக்கிறோம் என்று அல்ல, தேவ சமூகத்தில் விடுதலையோடு கூட அவர் நமக்கு செய்தவைகளை நாம் நினைப்போம், நடத்தி வந்தவைகளை நாம் யோசிப்போம், சிந்திப்போம். அவைகள் இந்த வேளையில் இந்த ஆராதனையிலே நன்றி உள்ளத்தோடு கூட கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரங்களினாலே நாம் அவரை கனப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆராதனையில தொடர்ந்து மகிமைப்படுவார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சபையில தேவன் எழுந்தருளுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளினவராய் நீர் ரசவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதி நீர் ஆவிக்குள்ளாக்குவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகெங்கும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் நம்முடைய ஜனங்களின் நடுவிலே நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஒரு புதிய மாதத்திற்கு நேராக நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். இந்த மாதம் உம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் கத்து நடத்தும்படி உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து நாம் தொடர்ந்து நாம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. Praise Jesus. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அதிகாலவில்லை கர்த்தரை பாடும்படியாக கர்த்தர் நம்மை நிறுத்திருக்கிறார். பாடுகிற பாடல்கள் எல்லாம் தெரிந்த பாடல், திரும்ப திரும்ப பாடுகிற பாடலாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தருகும் போது பாடலும் அது நமக்கு புதிய ஒரு பாடலாக, புதிய அர்த்தமுள்ள ஒரு பாடலாக, ஜீவனுள்ள ஒரு பாடலாக கர்த்தர் அதை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆகவே இந்த வேளையிலே சந்தோஷமாய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு
அவர் கொடுத்திருக்கிற அந்த சுகம் பலன் அதை எண்ணி நினைத்து நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அதிசயமானவர். பாடுவோம் ஜீசஸ். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை. ஒன்று போல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை எம்மிடமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லி அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லி அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. மகிழ்ச்சியோ பாடுவோம். கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை. சொல்லுவோமா? கர்த்தருக்கு புது பாடல் பாடி. புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவள் பிள்ளையா நம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமா மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே,
அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். கடந்த நாட்கள், கடந்த மாதத்தை சற்று நாம் நினைக்கும் போது விவரிக்க முடியாத நன்மைகள், சொல்ல முடியாத நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். விவரிக்கணும்னா நாட்கள் நேரம் போதாது. ஒருவேளை நம்மளுடைய லைஃப் ரொட்டீனாக போயிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் போகிறது போலவே இருக்கலாம். ஆனால் எத்தனை நேரங்கள் நாம் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி, நமக்கே தெரியாது கர்த்தர் அதெல்லாம் மாற்றி அனுகூலமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்திருக்கிறீங்களா? அதை சிந்தித்திருக்கிறீங்களா? அதை யோசித்திருக்கிறீங்களா? கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே கர்த்தர் பெரியவர், அவர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த வேளையில் நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த ஊழியத்தில் கர்த்தர் எத்தனை நன்மைகள். உண்மையாகவே இந்த ஊழியம் நடக்கிறதுனா அவர் செய்கிற நன்மையினாலதான், அற்புதங்களினாலதான், அதிசயங்களினாலதான். உண்மையாய் சாட்சியாய் சொல்லக்கூடும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமையாய் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்றான். ஓ, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றான். இந்த ஊழியத்தின் பாதையில் அவர் செய்கிற நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள், சொல்ல முடியாதவைகள். சாட்சியாய் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் பல விதங்களில் அவர் நன்மை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் இந்த காலவெளியில் எப்படி நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்? அவரோட சமூகத்தில் பாட ஒரு வாய்ப்பு, பாட அவர் உயர்த்த அவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி பாடுகிறோம்? ஜீவனோடு கூட பாடுகிறோமா? இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை இழந்தது போல ஏதோ ஒன்று, அப்படி இல்லை. அவர் செய்தவைகளை நினைச்சு நீங்க பாண்டிங்கன்னா, ஓ, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இன்னும் செய்ய இருக்கிறதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் உங்களோட வாழ்க்கையில முடிக்க வேண்டியதை முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் நன்றி உள்ளத்தோடு நம் ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? அவரை பாடுவோமா? ஓ பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து இந்த வேளையில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராயிருந்து நடத்தி வந்தவருக்கு ஆராதனை செய்யுங்க. Glory to God. Hallelujah. Thank you, Lord. தேவன் அருளிய சொல்லே முடியா இவக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். பாடுவோமா? இயேசுவே நன்றி சொல்கிறோம். பாடுவோம், கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நல்ல விடுதலையோடு பாடுங்க. ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண் மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம்
சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். எஸ் பிதாவே நன்றி சொல்கிறோம். உரத்த சத்தமா சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வாதித்தீரே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கினீ. செழிப்பாய் என்னை மாற்றினீ. மனக்கவலை தீர்த்தீரே. மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தீரே. மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். நன்றி உள்ளத்தோடு ஓ பிதாவே நன்றி சொல்கிறோம். மனதார நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். 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 தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மனதார உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவா. ஓ நன்மை செய்தவராய். ஓ நன்மை செய்கிறவராய். ஓ எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. ஓ நாங்கள் நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ரெபா கலபா ஷபலபா ரபலபா திரிபெலபா ரபா கனந்த ரபலபலபா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்தவைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். ஓ நீர் எங்களை நடத்தி வந்தவைகளை நாங்கள் நினைக்கிறோம். நீர் சுமந்து வந்ததை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய விசாரிப்பை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் எங்கள் மேல் வைத்த நினைவுகளை நாங்கள் நினைக்கிறோம். நீர் போதுமானவர். நீர் போதுமானவர்.
நீர் போதுமானவர், நீர் போதுமானவராய் நீர் எங்களை நடத்தி வந்தீரே. மை மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறோம், மை மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறோம், மை மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை மூடுவீராக. உம்முடைய மகிமை எங்களை நடத்திட்டோம் இந்த மாதம், உம்முடைய மகிமை எங்களை நடத்திட்டோம் சுவாமி. உம்முடைய மகிமை எங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளட்டும், உங்க மகிமை எங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்களை மூடிக்கொள்ளட்டும். மனதாரமை ஸ்தோத்திரிக்கிறோம், மனதாரமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அருளியே சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஓ, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். மனதார நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஓ சர்வ வல்லமுடையவராய், ஓ எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லலாம் எல்லாரும் மௌனமாக இருப்பதை காட்டிலும். நன்றி இயேசுவே. எவரிபடி நன்றி இயேசுவே. எல்லாரும் திரும்ப சொல்லுங்களேன் பார்ப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Amen. Hallelujah. மனதாரமை உயர்த்துகிறோம். Hallelujah, Jesus, உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம். Amen. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. Oh, amen. Hallelujah.
அந்த ராஜாதி ராஜாவுக்கு எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாக. ஓ நல்ல கரகோஷத்தை எழுப்பி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எஸ் லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் இடைபடுவீராக, பேசுவீராக, வார்த்தை கொடுப்பீராக, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை முதல் நாள் அதிகாலை வேளையிலே கேட்க அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த 2வது மாதம் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருந்து அவர் நடத்தும்படி அவர் நமக்கு காட்டுகிற அவருடைய வார்த்தையை இந்த வேளையிலே நாம் வாசிப்போமாக, எடுத்துக்கொள்வோமா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்கள் முன்பு வைக்க நான் விரும்புகிறேன். The Song of Solomon, chapter 7 verses 10. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. மறுபடியுமாக அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்தம் என்று சொல்லுவோம். இந்த கால வேளையில அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி, அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும்படி, அவருடைய வார்த்தையை உறுதியாக்கிக் கொள்ளும்படியாக இந்த காலவெல்லை கடந்து வந்திருக்கிறதானே சபைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டா மூலமாகவோ, எக்ஸ் மூலமாகவோ இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய மக்கள், நீங்கள் எந்த பகுதியின் எந்த இடத்தில் இருந்து இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய செவியை கொடுத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். அது என்ன? நாம் வாசிக்கிறோம், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அப்ப இந்த மாதம் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சொல்ல வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. His desire, it's towards me என்று ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். desire, பிரியம். இந்த பிரியம் என்ற வார்த்தை நீங்கள் வேதத்திலே நீங்கள் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், பிரியம் என்று. ஆனால் இந்த பிரியம் என்ற இந்த தமிழ் வார்த்தை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் ப்ளீஸ் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் டிலைட் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் வில் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களில் லவ் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பிரியம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்றவாறு, காலங்களுக்கேற்றவாறு வேதத்திலே அந்த வார்த்தை ஆங்கில பொருள் மாறுகிறது. இந்த காலவெளியிலே இந்த மாதத்தில்
சபைக்கு, நமக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காட்டுகிற, இல்லாவிட்டால் அவர் சொல்லுகிற இந்த பிரியம் என்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் டிசையர் என்று நம்ம பார்க்கிறோம். டிசையர், பிரியம் என்று சொன்னாலே, நான் சொன்ன அந்த வார்த்தைகளில் பொதுவாக கடைசியாய் ஒரு வார்த்தை சொன்னேன், லவ் என்று, அன்பு என்று, பிரியம், இதுதான் பொதுவாக நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல டிசையர் என்று சொல்லப்படுகிறது. இந்த டிசையர் என்ற அந்த வார்த்தை, அதனுடைய மொழிபெயர்ப்பு, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 3 காரியங்களை நமக்கு காட்டுகிறது. ஒன்று ஆசை, இரண்டாவது விருப்பம், மூன்றாவது தேவை. இந்த உன்னத பாட்டிலே, இந்த 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த பிரியம் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஆசை, விருப்பம், தேவை. அப்போ இதை நீங்க மனதில் வச்சு இந்த வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவருமே வாசி பாருங்க. இந்த நேரம் உங்களுடைய உதட்டினாலே, உங்களுடைய வாயினாலே அந்த வார்த்தையை நீங்கள் வாசி பாருங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறேன், நீங்களும் அந்த வசனத்தை கூட நீங்களும் வாசிச்சு பாருங்க. நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் சொன்ன முன்னாடி பிரியம்னா என்னன்னு, அப்போ அதை நீங்க மனதில் நீங்க எண்ணி இந்த வார்த்தையை நீங்க சொல்லிருப்பீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது, உங்கள் மேல் ஆசையாய் இருக்கிறார், உங்கள் மேல் விருப்பமாய் இருக்கிறார், உங்கள் மேல் தேவையாய் இருக்கிறார். இதுதான் பொருள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய டிசையர் என்ன, அவருடைய பிரியம் என்னன்னா, உங்கள் மேல் ஆசை, உங்கள் மேல் விருப்பம், உங்கள் மேல் ஒரு தேவை. தேவனுடைய சனமே, இது வாக்கு தத்தமா? நான் ஒரு புதிய மாதத்துல கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுப்பார், அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரித்து இந்த மாதம் முழுவதும் நான் போகணும் அப்படி நீங்க எண்ணி நினைச்சு நீங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய சனமே, ஒன்றை நீ அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தினுடைய ஆழத்திற்கு உங்களுடைய சிந்தையை நீங்கள் தியானிப்பீர்களானால், கர்த்தர் சொல்ல வருகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், இந்த மாதம் கர்த்தர் வாக்கு தத்தமாக உங்களுக்கு காண்பிக்கிற இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை நடத்த அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நிறைவுள்ளவர் என்று? ஹல்லேலூயா. அவர் நிறைவுள்ளவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் ஒன்றில் நீங்கள் குறைவாய் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒன்றிலும் ஒரு குறைவு இருக்காது, வேலையிடத்தில் ஒரு குறைவு இருக்காது, சரீர சுகத்திலே குறைவு இருக்காது. கர்த்தர் நிறைவாய் இருக்கிறவர். அவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஆனால் ஒன்று நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் என் நேசருடையவன். அப்ப நீங்க நேசருடையவர்கள் என்பதை நீங்கள் முதலாவது இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு கான்பிடென்ட், இதுல ஒரு தெளிவு உங்கள் மனதில், உங்களுடைய இருதயத்தில் உண்டாகுமானால், இரண்டாவது வசனம் உங்களோட வாழ்க்கையில, இரண்டாவது வருகிற அந்த வார்த்தை, அந்த வசனத்துல இரண்டாவதாக வருகிற அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல அப்படியே நிறைவேறும் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்ப இந்த இடத்துல சுனெமித்தியால் ராஜாவாகிய சாலமோனை பார்த்து இந்த ஒரு காரியத்தை ஜனங்கள் அறிய சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ராஜாவாகிய சாலமோன், ராஜா, அவர் என்னுடைய நேசர், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சுனெமித்தியால் சொல்லக்கூடுமானா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே,
இந்த மாதத்துல நீங்கள் அப்படி சொல்ல முடியுமானால், உங்களால் அப்படி சொல்ல கூடுமானால், என் ராஜ்யவாக்கிய யூத ராஜ சிங்கம் என் நேசர் என்று உங்களால் சொல்ல முடியுமானால், சொல்ல கூடுமானால், இரண்டாவது வருகிறதானே அந்த வார்த்தை, ஹல்லேலூயா, உங்களால் நிச்சயமாய் சொல்ல முடியும், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது என்று. தேவனுடைய சனமே, அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும்போது நமக்கு என்ன குறைவு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய டிசையர்லாம் உங்க மேல ஆசை, உங்க மேல விருப்பம், நீங்க அவருடைய தேவையா இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில என்ன குறைவாய் அவர் வைப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாப்போம். நீங்க தான் அவருடைய ஆசையா இருக்கும்போது, உலகத்துல 3 கோடி மக்கள், இந்த இந்தியா தேசத்துல 3 கோடி மக்கள், இந்த தமிழகத்துல பல கோடி மக்கள், இந்த சென்னை பட்டணத்தில் பல லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் உங்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் தன் பிரியத்தை வைத்திருக்கும் போது, உங்கள் மேல் அவர் ஆசையா இருக்கும் போது, உங்கள் மேல் அவர் தன் விருப்பத்தை வைக்கும் போது, உங்கள் மேல் தன் தேவையை வைக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில என்ன குறை அவர் வைப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆசையா இருப்பீங்கன்னா, நீங்க அவருடைய விருப்பமா இருப்பீங்கன்னா, நீங்க அவருடைய தேவையாய் நீங்க இருப்பீங்கன்னா, இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு எதுல குறைவாய் வைப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க, அப்படிதானே? கர்த்தர் உங்களுக்கு 3 பிள்ளைகளா, 3 பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க. 2 பிள்ளைகளா, 2 பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க. 1 பிள்ளையா, 1 பிள்ளை நீங்க நேசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளா, பேர பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்கள், உங்களோட பேர பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கும் போது, அந்த பேர பிள்ளைகள் மேல உங்களோட பிரியத்தை நீங்கள் வைக்கும் போது, அந்த பிள்ளைகளுக்கு என்னதுன்னு நீங்க பார்த்து பார்த்து, அப்படிதானே, பார்த்து பார்த்து நீங்க வெளியே போறீங்கன்னா உங்களோட பேர பிள்ளைகளுக்கு நீங்க வெறுமையா நீங்கள் திரும்ப மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து, ஸ்தோத்திரம், அவர்களுடைய தேவைகள்லாம் நீங்க சந்திக்கிறவர்களா இருப்பீங்கன்னா, காரணம் என்ன? அவர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆசை. என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என்னோட பேரன், என்னோட பேத்தி, என்னோட மகள், என்னுடைய மகன் என்று உங்களுக்குள்ள அவர்கள் மேல் உண்டாயிருக்கிற அந்த பிரியம், அந்த ஆசை, அந்த விருப்பம், இவர்கள் தான் என்னோட தேவை, இவர்களை காட்டிலும் வேறு எனக்கு என்ன தேவை இருக்கு இந்த உலகத்தில் என்று நீங்கள் எண்ணி நினைத்து, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்க பார்த்து பார்த்து ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னா, அதை அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அவருடைய நேசரை உடையவர்களாக இருக்கிறீங்க. அவர் உங்களுடைய நேசராக இருக்கும் போது, அவர் உங்கள் மேல் பிரியத்தை வைத்திருக்கும். அந்த பிரியம் இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்க எப்படி வேணாலும், நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும், எந்த நிலையில வேணாலும் இன்றைக்கு இந்த காலவெளியில் நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கு அப்படின்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். His desire is towards me. Its desire is towards you. அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. தேவனுடைய சனமே, அவர் உங்கள் நேசராய் இருக்கிறார். அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கு. இதை நீங்கள் சிந்தித்து இந்த மாதத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு, அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு, அவருடைய பிரியம் என் மேல் இருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி அந்த நாளை நீங்கள் துவங்கி பாருங்க. இந்த மாதம் இருக்கிற இந்த 28 நாட்களும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நீங்கள் எழுந்திருந்து, அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு, அவர் பிரியம் என் மேல் இருக்குன்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் தொடங்கி பாருங்க. அவருடைய ஆசையா இருக்கிற உங்கள்,
அவருடைய விருப்பமாயிருக்கிற அவருடைய தேவையாயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாமல் இந்த மாதத்துல எல்லாவற்றையும் உங்கள் மேல் ஆசை வைத்திருக்கிறவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து கொடுத்து, உங்கள் மேல் விருப்பமாயிருக்கிறவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பார்த்து, நீங்களே அவருடைய தேவையாயிருக்கிறதை பார்த்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அவர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ண, உங்களுக்கு கொடுத்து நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இங்கே சுனமித்தியால் அதை தான் சாலமோன் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு. இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறதே உங்களுடைய சனமே, எதை குறித்து நீங்கள் கலங்குகிறீங்க? எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? எதை குறித்து ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கிறீங்க? எது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறது? எது உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமான, எது உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு நேராய் கொண்டு போகுது? இந்த மாதத்தினுடைய துவக்கம் 1ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. பலவீனம், சோர்வு, தடுமாற்றம் அவைகள் அல்ல, அவைகள் எல்லாவற்றும் இந்த காலவலை கர்த்தருடைய ஆவியானவர் நிர்மலமாக்கி, இதோ அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறபடினாலே அந்த பிரியம் இந்த மாதம் முழுவதும் இஸ் டிசைர், அவருடைய பிரியம் உங்களை இந்த மாதத்தில் நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறபடினால் எல்லாம் என்னோட வாழ்க்கையில நிறைவாயிருக்கும். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இன்றைக்கு இந்த காலையில. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டோட சமூகத்தில் வச்சுட்டு கடந்து போங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு நீங்க போய் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாருங்களேன். அவருடைய பிரியம் என் மேல் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவருடைய பிரியம் என் மேல் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் சோர்வு? அவருடைய பிரியம் என் மேல் இருக்கும்போது எனக்கு ஏன் கலக்கம்? அவருடைய பிரியம் என் மேல் இருக்கும்போது எனக்கு ஏன் தனிமை? இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டவர்களாய் விசுவாசத்தோடு கூட நீங்கள் போய் பாருங்களேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், வேலை இடத்துல கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். எந்த காரியங்களை குறித்தாவது பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எந்த விஷயத்தை குறித்தாவது உங்களுக்குள்ளாக மன சஞ்சலங்கள் இருக்குமானால், எந்த வேலைகளை குறித்தாவது நீங்கள் பாரத்தோடு கூட இருப்பீர்களானால், இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் பிரியம் உன்மேல் இருக்கிறது. என் பிரியம் உன்மேல் இருக்கிறது. என்னுடைய டிசையர் உன்மேல இருக்கு. அது எல்லாம் பார்த்துக்கொள்ளும். உண்மையில நான் ஆசையா இருக்கேன். உண்மையில நான் விருப்பமா இருக்கேன். என்னோட தேவையா இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியான ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குறுதியை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போங்க. இந்த வாக்குறுதியை உங்கள் குடும்பத்தில் உள்ளவிடத்துல சொல்லுங்க. இந்த வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற மக்களிடத்துல சொல்லுங்க. என் ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல இருக்குன்னு போய் சொல்லுங்க. அது நிச்சயம் அவரோட வாழ்க்கையில அவர்களை நடத்தும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுனிமித்தியால் சொல்லுகிறார்கள், அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு. இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா? அவருடைய பிரியம் என் மேல இருக்குன்னு சொல்லுங்க. விசுவாச அறிக்கை எடுங்க. எந்தெந்த இடங்களிலே நீங்கள் குறை உள்ளவர்களாய் நீங்கள் காண்கிறீர்களோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் பலமில்லவர்களாய் நீங்கள் பார்க்கிறீங்களோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த இடத்துல எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பிரியம் என் மேல் இருக்கு. அவருடைய பிரியம் உங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்தும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். இந்த வார்த்தையை
இந்த நாளில் விசுவாசம் உள்ளவர்களாய் எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கு. அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கு. அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், தேவை உங்கள் மேல் இருக்கு. அது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். அது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். எழுந்து நிற்போமாக. கர்த்தரை நோக்கி இந்த வேலையை நாம் செபிக்க போகிறோம். இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிற தேவனுடைய சனமே, அவருடைய பிரியம் எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும், எந்த வேலையிலும், எந்த வழியிலும் அது உங்களை வழி நடத்தி செல்லும். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாக இருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கு புரியாது, உங்களால் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் உங்கள் மேல் அவருடைய பிரியம் இந்த மாதம் முழுவதும் நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய பிரியம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற கிரியைகளிலே நீங்கள் அதை காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், மனதார நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார நாங்கள் நம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருக்கு நாம் இறுதித்தின் ஆழத்தில் இருந்து இந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோமாக. கர்த்தர் தந்த இந்த வார்த்தை நாம் நினைப்போம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்தை கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவாய் இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் அது கிரியை செய்யும், கிரியை செய்யும். கிரியை செய்ய இடம் கொடுங்க. உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, glory to God. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லில்லி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லில்லி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். இந்த மாதம் முழுவதும் வருக போகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே அவர் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சேமமாயிருக்கும்படி அவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினபடினால் தம்முடைய மகிமையான அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக தம்முடைய வார்த்தையை கத்த நமக்கு தந்து கத்த நம்மை நடத்தி இருக்கிறபடினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி சொல்லி ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர்
இந்த மாதத்தை தொடங்கும்படியாக கிருபை பாராட்டினவர் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஜனத்தையும் கர்த்தரோட குடும்பங்களையும் கர்த்தரோட வேலையையும் கர்த்தரோட பொருளாதாரத்தையும் நீர் ஆசீர்வதித்து நீங்க நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமாயிருந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தர் அவளை வழி நடத்தும்படியாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கொடுத்தவளோட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் சபையின் ஆராதனையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வரைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உலகெங்கும் இந்த ஆராதனையிலே இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரியம் அவர்கள் மேல் இருக்கிறபடியினாலே கர்த்தர் தம்மை நீர் அபிரவிதமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை நீரோட வாழ்க்கையில நீர் உறுதிப்படுத்தத்தக்கதாக நீர் அவர்களை கரம் பிடித்து கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் நம்முடைய மக்களோடு கூட இருந்து நடத்தட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளுக்குரிய நன்மையினாலும் கிருபையினாலும் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி கத்த நடத்துவீராக. இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கத்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பாராக.